இன்னைக்கு மைசூர் பாக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா. இந்த கப்பில் வந்து 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். அதில் வந்து 1 கப்பு வந்து நெய், 1.5 கப்பு வந்து சர்க்கரை எடுக்கணும். ஆனால் அதில் 1 கப் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். சோடா வந்து ஒரு பிஞ்சு, அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் வந்து வேணும்னா நீங்கள் வச்சுக்கோங்க, இல்லைன்னா வேணாம். அது வந்து ஒரு 1/2 டம்ளர் வச்சுருக்கேன் நான். ஃபஸ்ட்டு வடை சட்டியில் நெய் விட்டு அந்த கடலை மாவை நல்லா வறுத்து வச்சுக்கலாம், வாசனை வர வரைக்கும். பாருங்க, இப்படி நல்லா வறுத்து வச்சு ஒரு தனியாக ஒரு கிண்ணியில் எடுத்து வச்சுருங்க. அடுத்தது வந்து ஒரு வடை சட்டியில் வந்து சர்க்கரையை வந்து போட்டிருக்கேன் நான். 1க்கு வந்து 2, 1 டம்ளர் கடலை மாவு எடுத்திங்கன்னா 2 டம்ளர் சர்க்கரை போடணும். அப்படி உங்களுக்கு குறைச்சி சர்க்கரை இனிப்பு வேணான்னா கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கோங்க. அதில் வந்து 1/4 டம்ளர் தண்ணி விட்டு இந்த பாவு வந்து இந்த மாதிரி கம்பி பதத்தில் தண்ணி விட்டு அதில் அந்த தண்ணியில் பாருங்கள், இந்த பாவு போட்டிங்கன்னா நல்லா உருண்டு வரணும். இப்போ அதில் நெய் ஊற்றிருக்கேன். நெய் விட்டு அதில் இந்த எண்ணெயும் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். அப்படி உங்களுக்கு எண்ணெய் வேணான்னா நீங்கள் நெய்யை இன்னும் கொஞ்சம் அதோட சேர்த்து ஒரு 2-3 டீஸ்பூன் அதோட போட்டுக்கோங்க. நெய் வந்து இதோட நல்லா மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம அந்த வறுத்து வச்சுருக்க கடலை மாவை போட்டுக்கலாம். கடலை மாவை போட்டு கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஒரே சைடாக கிண்டுங்க. நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ கிண்டுறோமோ அப்போ அப்படிதான் நல்லா வரும். பாருங்க, நல்லா கொதிச்சு வருதா. அப்போ நல்லா இழுத்து கிண்டிக்கிட்டே இருங்க. சுகர் கம்மியாக வேணுங்கிறவங்க 1.25-1.5 டம்ளர் கூட போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ நல்லா வருது, சுருண்டு வருது. நல்லா கிண்டுங்க. ஸ்வீட் கொஞ்சம் நல்லா உரைக்கணும்னா லைட்டாக துளுண்டு உப்பு போட்டிங்கன்னா நல்லா ஸ்வீட் வந்து உரைக்கும். பாருங்கள், இப்போ நல்லா இந்த இதுக்கு வந்துடுச்சு. இப்போ தட்டில் எடுத்து ஊற்றிடலாம். நெய் அப்பி வச்சுருக்கேன் தட்டில் நெய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து அந்த தட்டில் வந்து இப்படி ஊற்றலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அந்த தட்டில் வந்து அந்த இதை ஊற்றுறோம். இப்போ நம்ம ஊற்றி ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிட்டிங்கன்னா இப்போ நல்லா பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இப்படி வந்து ஸ்லைஸ் போட்டுக்கிட்டு இப்போ வந்து மைசூர் பாக்கு ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.